36 நிமிஷம் பேசினதுல கிழிச்சு நார தொங்க விட்டுருக்காரு, நார் அடிச்சிருக்காரு, காரி தூணு துப்பி இருக்காரு. நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. ஸ்டாலின் அங்கிள்ன்றது அநாகரிகமான சொல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு ஆளுமையை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. 40 வருடமா இருக்காரு, இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கிறாங்க. அங்கிள்னா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ உங்க வீட்டுக்கு வரேன், உங்க குழந்தை என்ன எப்படி அழைக்கும்? அங்கிள் தான் சொல்றேன். அதுல ஏதாவது தவறு இருக்கா? இல்லை, ஒரு பொது மேடையில் ஒரு கிட்டத்தட்ட அடிப்படை அறிவே இல்லாம நீங்களாம் அமைச்சரா இருக்கிறது எப்படி? சரத்குமார் நூறு என்ன சொல்றாருன்னா, இன்னும் வளர வேண்டியது இருக்கு. அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் பெற்றுக்கொண்டு என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்ற அளவுக்கு ஒன்றும் இதே வளர்ந்துடல. சரத்குமார் எல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு அவர் பெயர் சொன்னாலே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகள் ஏன் கதறீங்க? செல்லூர் ராஜன் அங்க எடுத்து சொல்றீங்க, தர்மாகோலை 10 ரூபா தர்மாகோலை. இந்த ஆத்துல இந்த ஏரிக்கரையிலையும் இந்த ஆத்துலையும் விடலாமான்ற அறிவு இல்லாத அறிவு கட்டத்தனமான இதுக்கு ஒரு IAS ஆபீசர் வேற உங்களுக்கு கூட அதிகாரிகள் அத்தனை பேரை கூட்டு போய் நீ போட்டுட்டு திரும்பும் போது உங்களுடைய வேட்டியோட சேர்ந்து அந்த தர்மாக்கோல் பறக்குது. உங்களால பேச முடியுமா? அப்ப அடிமையாகி போய் நீங்க வாழ்றதை விட நின்று செத்துருன்றாரு அண்ணன் பழனி பாபா அவரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவிக ஆதரவாளர் ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி போச்சு நேற்று மாநாடு? தமிழ்நாட்டில் என்ன அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது மதுரையில் கள்ளழகருக்கு என்ன மாதிரி ஒரு கூட்டம் கொடுமோ, மதுரைனா எங்களுடைய திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இரண்டாவதாக ஒரு திருவிழாவை தமிழக வெற்றி கழகம் ரொம்ப விமர்சையோடு நடத்தியிருக்கு. அந்த மதுரைக்காரனுக்கு ஒரு பாசண்டான்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாசத்தோடு அந்த மதுரை மக்களினுடைய ஒரு அன்பிலையும் நீந்தி அந்த மாநாட்டை முடித்து வெளியில் வந்திருக்கோன்றது தான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லே சொல்லியிருக்கேன், அங்கே வரக்கூடிய தொண்டர்கள் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற எதுவும் இல்லை. இருக்கைகள் போடுவதோ, தண்ணி கொடுப்பதோ, சாப்பாடு கொடுப்பதோ, அலங்கார விளக்குகள் வச்சு பண்ணுறதோ இல்லை. வரக்கூடிய தொண்டர்கள் தான் தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பிகளும் தங்கைகளும் தான் அந்த மாநாட்டினுடைய பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னேன். அதுதான். கட்சிகள் மத்தியில் என்ன அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஜக இருக்கட்டும், கட்சிகள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு அதிர்வலைகள் அவர்களுக்கு என்ன ஒன்றுன்னா, நம்ம ஒன்று அவர் பேசி முடித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து குறைச்சி விட்டுட்டோம், குறைச்சிக்கிட்டே இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு ஒரு முறை ஒரு குண்டை போட்டுகிட்டே போய்கிட்டு இருக்கிறாரே அப்படின்றது இது இருந்தது. இன்றைக்கி திமுக காரங்க சொல்லுவாங்க, வெளிப்படையாக பேசல. பார்த்தீங்களா, வெளிப்படையாக பேசல. பாசிசவாதின்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை பாயசவாதியான்னு கேட்டிருக்கிறாரு, உங்களை ஊழல்வாதின்னு சொல்கிறாரு அப்படின்னா அவர் திமுகன்னு சொல்லலை, ஆளும் கட்சின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் மடைமாற்றம் செயல்களை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஓப்பனாக ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அதில் கூடுதலான ஜுரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறாரு நேற்று அந்த 36 நிமிட பேச்சுக்கள். மற்றபடி ஸ்டாலின் அங்கிள் சொல்கிறது ஒரு பக்கம் பேசு பொருளாகிட்டு இருக்கு. நேரு என்ன சொல்கிறாருன்னா, சட்டமன்றத்தில் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்துக்கு முதல்ல வாங்க, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்களா, அதிமுக எதிர்கட்சியாக இருக்குன்றது அப்புறம். 2026 தேர்தலை சந்தியுங்க, புரியுதுங்களா? நீங்கள் மக்களோட மக்களாக இல்லை, நீங்கள் மன்னராட்சி போல தான் இருக்கீங்க. எந்த மக்கள் உங்களை எளிமையாக பார்த்து பேசி பழகிக்கிட்டு இருக்கான்? சட்டமன்றத்தில் தக்க பதிலடி, சட்டமன்ற தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பீங்கன்னா கொடுங்க, 2026 வாங்க பார்ப்போம், மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றது தெரியும். ஸ்டாலின் அங்கிள்ன்றது அநாகரிகமான சொல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஆளுமையை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. 40 வருடமாக இருக்காரு, இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. அங்கிள்னா என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் குழந்தை என்ன எப்படி அழைக்கும்? அங்கிள்னு தான் சொல்கிறோம். அதில் ஏதாவது தவறு இருக்கா?
இல்லை ஒரு பொது மேடையில் ஒரு கிட்டத்தட்ட அடிப்படை அறிவே இல்லாமல் நீங்களாம் அமைச்சராக இருக்கிறது எப்படி? KKSSR நேற்று கேட்குறாரு, எங்களுக்கு 1000 ரூபா வரலையான்னு அந்த பாட்டி பாவமாக சொல்லுது. கம்மல் போட்டிருக்க, மூக்குத்தி போட்டிருக்க, அவனுக்கு 1000 ரூபாய் தரணுமான்னு. எவன் வீட்டிலடா கொள்ளடிச்ச காசு? அந்த அம்மாவுக்கு மூக்குத்தியும் கம்மலும் போட்டிருக்குன்னு நம்ம யோசிக்கணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு அமைச்சர், அந்த அம்மா 1000 ரூபாய்க்காக வந்து நிற்கிது வெள்ளந்தியா. நீ இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்றது கூட தெரியாமல் நின்றுட்டு இருக்கு. எது ஓரணியில் தமிழ்நாடு பயணம் போய் 2 மாதத்துக்கு அப்புறமும் அந்த அம்மா நிற்கிது கேட்குது. கம்மல் போட்டிருந்தா கொடுக்க மாட்டீங்களா? மூக்குத்தி போட்டிருந்தா கொடுக்க மாட்டீங்களா? 1000 ரூபாய் காசு யாருக்கு கொடுப்பீங்க? தெருவில் இருக்கணுமா? நீங்கள் நினைக்கிறது என்ன? மக்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபா வாங்கினா தெருவில் உட்காந்துருக்கணும், வீடு வாசல்லாம் இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன கேட்பீங்க? துணிமணி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு 1000 ரூபான்னு கேட்பீங்களா? கக்கூசுலையும் கொள்ள அடிச்சு வச்சிருக்கீங்க 1000 கோடி. அந்த அம்மா வெறும் 1000 ரூபாய் வரலன்னு தானே, அதுக்காக போட்ட திட்டத்தை தானே கேட்குது. அங்கிள்னு கூப்பிட்டா தப்பு என்ன? என்ன தப்பு இருக்கு? நாகரிகமான இல்லை அது. இதாக கேட்குற முதிர்ச்சற்ற தன்மையில் நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி. நீ அவர் முதிர்ச்சியா இருக்கிறதுனால தான் சைட்ல இருந்து அணில் குஞ்சிகள்னு சொல்லி இது மாதிரி விஷயங்களை ட்ரோல் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை, வேற என்ன சொல்லுவீங்க? விமர்சனம் தானே பண்ண முடியும், குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்க முடியாது. ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகள் வைக்கணும்னா திமுகவை தவிர்த்து யார் மேல வைக்க முடியும்? ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களுக்கும் ஆணிவேராக இருக்கக்கூடியது நீங்க தானே. அதிமுகங்கிறது வந்தாலும் அதுக்கு முன்னாடி திமுக தானே விதை போட்டது. அப்போ நீங்கள் தானே அதுக்கு எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவாக இருக்கீங்க. இஸ்லாமியர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிறதுக்கு தான் மோடியினுடைய ஆட்சியாக 3வது முறையாக வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறாரு. பாஜகவை சாடுறாரு, திமுகவையும் பேசுகிறாரு. நீங்கள் இப்போ தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியாது மக்கள்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ பிரச்சனையே அணில் அங்கிள்னு கூப்பிட்டது தான். அஜித்குமார் செத்ததோ, இங்கே தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, இப்போ இன்னைக்கு திருச்சியில் அரை நிர்வாணமாக போராடிக்கிட்டு இருக்கானே, அதெல்லாம் இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள். அதுக்கெல்லாம் குரலே எழுப்பல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷமாக பேசினார். கவின்குமார் இறந்ததுக்கோ இல்லை அஜித்குமார் இறந்ததுக்கோ பொது மேடையில் எதுவும் பேசவே இல்லை. அஜித்குமாருக்கு தனியாகவே போராட்டமே நடத்திருக்கிறார். கவின்குமாருக்கு பேசவே இல்லை. கவின்குமாருக்கு ஊடகங்களில் எழுப்பப்பட்டதா இருக்கு. இல்லை அதை தான் இப்போ அவர்கள் பேசுவதற்கு ஒரு கண்டென்ட். தலைவர் தளபதி தான் என்னைக்குமே இன்னைக்கு எப்பவும் சொல்கிறேன், அதான் டைம் லைனில் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு கண்டென்ட்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் தலைவர் தளபதி மட்டும்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒன்றியத்தில் இங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒன்றியத்தில் ஒட்டுமொத்த பேரும் பேசினாலும், எங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியும் பேசினா அவன் டைம் லைனுக்கு வரணும் அப்படின்னா தலைவர் தளபதியை பற்றி பேசணும். இதுதான் உங்களுடைய இன்னைக்கு மிக பிரதானமாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு. மற்றதெல்லாம் கேட்குறாரு, அதுக்கே பதில் சொல்ல மறுக்கிறீங்க. உங்களை என்ன கேள்வி கேட்குறாரு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? அங்கிள்னு கூப்பிட்டது என்ன தப்பு, அதை சொல்லுங்க. என்ன அஜித்குமார் கொலை வழக்குக்கு என்ன தப்பு, என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. தூத்துக்குடி வரைக்கும் போன உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஏன் போக முடியல, அதை சொல்லுங்க. இவர் தப்பே பண்ணியிருக்கட்டும், போகாம விட்டுருக்காருன்னு சொல்லியே வச்சுப்போம். நீங்க ஏன் போகல? ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் யார்? சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் யாரு? சொல்லி தானே ஏமாத்திருக்கீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரணும், செங்கலை தூக்கிட்டு சுத்தினது, மேஜிக் இருக்கு எங்கள்கிட்டன்னு சொல்லிட்டு நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொன்னது, அனிதா அவனுடைய போட்டோவை போட்டு நீட்டு இங்க தேவையா நாட்டுக்குன்னு கேட்டது. இல்லை அவங்க அப்படி பண்ணலாம், நீங்கள் ஒரு மாற்றம் சொல்கிறீங்களா? நீங்கள் பேசலாம்ல அப்படின்ற மாதிரி கேள்வி இல்லை. இல்லை இப்பவும் சொல்கிறேன், எல்லா விஷயம் போகணும் அப்படின்றது அவருக்கு போகக்கூடாது எந்த விதத்துலையுமே அவர் பேசலை. அவர்களுக்கு ஆதரவாக நிற்போன்னு இருக்கக்கூடியவர்கள் அங்கே அன்னைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டேவிட் செல்வன் அவர்களை ஒரு நேரடியாக வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அவர் உடனடியாக கண்டன அறிக்கையை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இவங்க கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஏன் போகலை, என்ன நீங்கள் ஏன் போகலை, நீங்கள் ஏன் போகலை? அஜித்குமார் வீட்டுக்கு நீங்கள் ஏன் போகல? தூத்துக்குடி வரைக்கும் போனீங்களே, கவின் வீட்டுக்கு ஏன் போகலை? கனிமொழி எல்லாரும் சரசரமாக வந்து நின்னீங்களே, ஏன் அஜித்குமார் வீட்டுக்கு அப்படி போகலை? அப்போ கனிமொழி அவர்கள்லாம் இங்கே இல்லையா? இப்போ சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வச்சு ஒரு விஷயத்தை மடைமாற்றம் பண்ணி அதை இங்கே நடக்காத மாதிரி காட்டக்கூடியதான் திமுகவினுடைய வேலை. அவர் பேசின எல்லா விஷயத்தையும் பேசுங்க, அப்போ எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கும். அங்கிள்னு கூப்பிட்டாரு, 2026 பதிலடி வாங்க. ஆட்சியை கலைஞ நாளைக்கே தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க, சந்தி போன்ற 2026 வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தமிழ் சவுந்தரராஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, தாமரை வந்து தண்ணியில் மலரே மலராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, தாமரை தண்ணியில் தானே மலரும், இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. அது இப்படி பார்க்குறீங்க?
அவங்க ஒரு பக்கம் சொன்னாலையும் சரத்குமார் இன்னொரு என்ன சொல்றாருன்னா இன்னும் வளர வேண்டியது இருக்கு விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறதால நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை துரைச்ச அச்சராஜா கூட மேற்கொண்டு சரத்குமாரெல்லாம் விமர்சனம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த கடந்த 10 ஆண்டுகளில் சரத்குமார் இந்த தமிழக மக்களை மனசுல வச்சு எந்த ஒரு போராட்ட காலத்தில் நின்றுட்டாரு, மக்களுக்காக எந்த பிரச்சனையும் பேசியிருக்கிறாரு, பேசும் பொருளாக மாறி இருக்காரு. ஒரு ட்விட்டர்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்க? வலைதள அரசியலை கூட நீங்க பண்ணாத நீங்க ஒரு அரசியல்வாதியா? ராத்திரி 2 மணிக்கு தன்னுடைய மனைவியை கட்டலில் படுத்துக்கிட்டு இருந்தவர் எழுப்பி பாஜகவில் சேர்ந்துடலான்னு முடிவு எடுத்துட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டாராம். உங்களை நம்பி வந்தானே பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அவனுடைய நிலையெல்லாம் என்ன? அப்போ கட்சி, ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு இதெல்லாம் இல்லை. அப்போ உங்களுடைய அறையில் உங்களுடைய கட்டல்லையே உங்களுடைய கட்சியை முடிச்சிட்டீங்க. நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அங்கே கூடினவன் பல லட்சக்கணக்கான பேர் அங்கே வந்து கூடி நிற்கிறான். தலைவர் தளபதி தான் 2026 வரணும். இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய பிரதானமான ஒரு தலைவனாக வந்து நிற்கிறதுக்கான அனைத்து தகுதிகளோட இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் நின்றுகிட்டு இருக்கிறார். அச்சராஜ் ஒரு பக்கம் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றாரு, சுத்தி உழைச்சி டார்கெட் மதுவந்தி கூட விமர்சனம் பண்றாங்க. ஆமா, நீங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். இந்த தமிழகத்தையும் மக்களையும் வள்ளுவருக்கு காவியை பூசினவங்க தானே நீங்க. வள்ளலாருக்கும் போடுவாங்க, அம்பேத்கருக்கும் போட்டாங்க. அதான் சொல்றேன். ஏங்க இவங்கள்ட்ட இல்லைன்னா கண்டென்ட் எடுக்கணும்ல. இப்போ சாய்பாபான்னு ஒரு சாமி இருக்கிறார் மகாராஷ்டிரால. அவர் இஸ்லாமியர்களாக இருந்தவர் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவருக்கே ஐயர் பூஜை பண்றாரு. மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலைகளை தான் இவங்க பண்ணுவாங்க. அவருக்கும் காவியை போட்டிருப்பாங்க. அவருக்கும் காவிக்கு என்ன சம்பந்தம்? சத்ரபதி சிவாஜிக்கு இவருக்கு தொடர்பு இல்லைன்றாங்க. ஆனால் அவங்களும் அப்படி அதான ஒரு சூழலை ஆக்கியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். இவர்களுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. நான் கூட நுங்கம்பாக்கத்தில் இருக்க இவர்கள்ட்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டம் சுதந்திர பூங்காவில் இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையை போய் தூய்மை பண்ணி எல்லாத்தையுமே, ஏன்னா யாராவது வந்து காவியை பெயிண்ட் அடிச்சு விட்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு போய் பண்ணிட்டு வந்தேன். ஏறத்தாழ ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 2018 நினைக்கிறேன் சரியா சொல்லணும்னா. அந்த மாதிரி இவர்கள்ட்ட இருந்து நாட்டையில் முன்னாடி இருந்தவர்களை தலைவர்களையும் எல்லாத்தையுமே காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கான் அன்னைக்கு தமிழ்நாட்டு. எச் ராஜாலாம் கருத்து சொல்லி நீதிமன்றமா கூந்தலான்னு கேட்டவர். அதையும் நீங்க நாகரிகமாக தான் சொல்றீங்க. அப்படி கூட அந்த வார்த்தை கேட்கலையே. அப்போ அவரெல்லாம் பேசலாமா? எச் ராஜாக்கு அவர் தமிழரா? தமிழருக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க பேசலாமா? கருத்து சொல்லலாமா? அப்ப இங்க இருக்கவன் அதுக்கெல்லாம் வழிவிட்டுட்டான். அதுதானே இங்க பிரச்சனை. நீங்களாம் எங்களை ஆளணும்னு நினைப்பீங்க, எங்க அண்ணன் ஆளணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பிரச்சனை. ஆதி தமிழன் தான் சொல்லு. நீ இல்லைன்னு மறுத்துரு, நீ தமிழன் சொல்லிடு. 2026 இன்னைக்கு தேர்தல் வராதான் நீங்க ஒட்டுமொத்த பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ சரியான நீங்க அரசியல் களத்துல நீங்க நிக்கக்கூடியவர்களா இருந்தா ₹1 செலவு பண்ணாம இந்த கூட்டத்தை கூட்டுங்க. அவரால் முடியும். இன்னைக்கு அவர் பெயர் சொன்னாலே இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியல்வாதிகள் ஏன் கதறீங்க? பயம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்ப அரசியல் மேடையில அவர் பேசுறாரு. நீ இதையும் பேசல, நீ அதையும் உன் மேடையில பேசு, நீ பேசு. பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனை பேசுமா பாஜக? ஏன் பேசாது? ஏன் பேசாது? பேச மாட்டாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர், விஜயகாந்த் அதெல்லாம் வந்து ஒரு அதிமுக ஓட் பேங்க் வந்து ஆக்குபைட் பண்ணுன்றதுக்காக அப்படி ஒரு பார்வை வச்சார் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்க, ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஒரு நிலம் கிடையாது. இது வந்து அகவரிச்சிக்கணும். ஒருத்தருடைய நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகள், அந்த உணர்வுகளை வந்து ஒருபோதும் விலை கொடுத்து வாங்கிட முடியாது. ஆமா தானே? கண்டிப்பா. அது அன்பாலையும் தன்னுடைய செயலாலையும் மட்டும்தான் கொண்டு வர முடியும். செயலால கொண்டு வந்துட்டு அவர் தானே தலைவர். அதை மறுக்கிறீங்களான்னு கேட்குறேன். என்னுடைய நான் நடக்கும் விதத்தால் உங்கள் மனதையோ உங்களுடைய குழந்தைகளையோ நான் அவர்கள் மனசில் நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் பேசும் பொருள். எம்ஜிஆர் அன்னைக்கு சொல்லிட்டு போனார். இன்னைக்கு எம்ஜிஆர் வாதிகளாக நீங்கள்லாம் இருக்கீங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு, இனிமேல் அதிமுக இருக்கும் காலம் வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு. அப்படியே இருக்கீங்க நீங்களாம். செல்லூர் ராஜெல்லாம் கருத்து சொல்றீங்க. தர்மாக்கோலை ₹10 தர்மாக்கோலை கொண்டு வந்து இந்த ஆற்றுல இந்த ஏரிக்கரையிலையும் இந்த ஆற்றுலையும் விடலாமான்ற அறிவு இல்லாத அறிவு கட்டத்தனமான இதுக்கு ஒரு IAS ஆபீசர் வேற உங்களுக்கு கூட அதிகாரிகள் அத்தனை பேரை கூட்டு போய் நீ போட்டுட்டு திரும்பும் போது உங்களுடைய வேட்டியோட சேர்ந்து அந்த தர்மாக்கோல் பறக்குது. இந்த அறிவை வச்சுக்கிட்டு பாலில் சோப்பு தூளை கறந்துட்டாங்க. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி சொன்னாரா இல்லையா?
என்ன அடிப்படை அறிவு இருக்கு? சோப்பு தூளை பாலில் கலக்க முடியுமா? அறிவே இல்லாத நீங்க எப்படி பேசுறீங்கன்றதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் விஜய் பேசின பேச்சு வந்து ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா திமுக சைடில் போன டைமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி டைம் இருக்கட்டும், பெரிய ரிப்ளை எல்லாம் பண்ணல. இந்த இப்ப பண்ணுவாங்க காலையில 11 மணிக்கு, இன்னைக்கு 11 மணிக்கு துணை முதல்வர் தலைமையில ஊடகவியலாளர்கள் சந்திப்பான். என்ன சந்திப்பு? எத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சந்திங்க வாங்க, உங்களை சந்திக்கு கொண்டு வரதான் இங்க வேலைன்னு சொல்றேன். நீங்க சந்தியில தான் நின்றுகிட்டு இருக்கீங்க. அச்சத்தில் இருக்கிறாங்களா? அப்படி ஒரு எடுத்துக்கலாமா? வேற என்ன? எங்களை அதிகமா விமர்சனம் பண்றது நீங்க தானே. அப்ப நீங்க தானே அச்சத்தில் இருக்கீங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றாரு, உன்னை யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு சொல்லிட்டு. அப்ப அச்சத்தில் யார் இருக்கா? இல்லை, கே நேரிலிருந்து எல்லா அமைச்சர்களும் ஒரு பதட்டத்தில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன் இவ்வளோ பதறீங்க? 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, உங்களுக்கு ஆட்சி இருக்கா? வந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? இதா மாறுமா? வந்த கூட்டம் ஓட்டா மாறாட்டா நீங்க போடும்போது கூட்டம் வந்துட்டா எப்படி கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க? மூர்த்தி கூட ஒரு பக்கம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சில்லறை அரசியல்லாம் திமுக செய்யாது அப்படின்ற மாதிரிலாம். இவங்க நோட்டா வச்சிருக்காங்கல்ல, சில்லறை அரசியல் அவங்க பண்ண மாட்டாங்க. எல்லாம் பல கோடி வச்சிருக்காங்க. அதனால நோட்டு அரசியல் தான் பண்ணுவாங்க. இப்போவும் இந்த தேர்தலுக்கு சில்லறை கொடுக்க மாட்டாங்க, நோட்டு தான் கொடுப்பாங்க. அவங்க நோட்டு அரசியல் பண்ணக்கூடியவர்கள். எங்களுக்கு சில்லறையும் இல்லை, நோட்டும் இல்லை. மக்களுடைய வலியும் வேதனையும் மட்டும்தான் இருக்கு. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் மட்டும்தான் இங்க இருக்கான். தான் உழைத்த காசுல போட்டு வண்டியை பிடிச்சி சாப்பாடை கட்டிக்கிட்டு திடல்ல வந்து உட்காந்து தின்னுகிட்டு இருக்கான். உங்களை மாதிரி காசையும் சாராயத்தையும் கொடுத்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து வண்டியில கொண்டு வந்து இறக்கி நிக்க வச்சு ஆடம்பரமான ஆடல் பாடல்களை நடத்தி நீங்க வந்து மாநாடு நடத்தி நாங்க நிறைவு செய்யல. மக்களுடைய வலியும் வேதனையும் பேசிட்டு போறாரு. பல லட்சக்கணக்கான பேர் வந்து நிக்கிறான், குமியிறான். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிகாந்தையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. கமல்ஹாசன் ஏன்னா ரிட்டைர்மெண்ட் ஆன காலத்துல வந்து வரல, டாப் கேர், அதே மாதிரி வரன்னு சொல்லிட்டு நான் பேசல அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல இதை டீகோட் பண்ணி பேசுறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அப்படிதான் இல்லை, யார் எப்படி வேணாலும் பேசிட்டு அவர் பேசுனது உண்மையா இல்லையான்றது மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும். அதாவது டிவியை போட்டு உடைக்கிறது, நான் இது பண்ணிடுவேன்னு சொல்றது, உங்க குடும்பம் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுமான்னு கேட்டது எல்லாம் பண்ணிட்டு நீங்க பண்ண வேலை என்ன? அப்போ உங்களுக்கு 2.25 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் இல்லையா? யாருடைய ஓட்டு? திமுகவை எதிர்த்ததுனால அந்த ஓட்டு. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? அத்தனை பேரும் ஏமாத்திருக்கீங்கல்ல. அப்போ அத்தனை பேர் யாருக்காக போட்டான்? பாஜக உள்ளவன் பாஜகவுக்கு போட்டுட்டான், திமுக உள்ளவன் திமுகவுக்கு போட்டுட்டான், அண்ணா திமுக காரன் அண்ணா திமுகவுக்கு போட்டுட்டான். உங்களுக்கு போட்டது யாரு? மிஸ்டர் கமலஹாசனை கேட்கிறேன். அத்தனை பேரும் திமுகவனுடைய எதிர்ப்பா நிக்கிறீங்கன்னு தானே நம்பி தானே போட்டான். இப்படி போய் நீங்க சரணாகதி அடைவீங்க, ஒரே மாநிலங்கள அவை சீட்டுக்காக போய் சரணாகதி அடைவீங்கன்னு தெரியாது இல்லை? அவ்வளோ ஒரு பக்கம் இருந்தாலும் ரஜினிகாந்த் ஏன் இருக்கணும்? இல்லை, மற்றவங்கள மாதிரி சொல்லி நான் பின்வாங்கலன்னு சொல்றாரு, நான் வந்துட்டேன் நிப்பேன்னு சொல்றாரு. திரைப்பட வாழ்க்கையில நான் மூழ்கலை, நான் நின்றுக்கிட்டு பகுதி நேர அரசியலுக்காக வரலன்னு சொல்றாரு, தெளிவுபடுத்துறாரு. அதெல்லாம் இல்லை, சும்மா கதை, அடுத்த படத்துக்கு கதை கேட்குறாரு. இப்போ வந்துட்டு தேர்தல் முடிஞ்சவொன்னே நடிக்க போயிடுவாரு. இங்கே பாருங்க, உங்களுடைய விமர்சனங்கள், அதான் திருப்பியும் சொல்கிறேன், விமர்சனங்கள் தான் பண்ண முடியும், எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்க முடியாது. ஏன்னா கொள்ள அடித்தது நாங்கள் கிடையாது இல்லையா? அதனால இருக்கக்கூடியதில் எல்லா விமர்சனங்களும் பண்ணுவீங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. அவர் பாட்டு கடந்து போய்கிட்டே இருக்கார், வளர்றாரு. நீங்க சொல்லுங்க வளரலன்னு. கடந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க நெறியாளரா? கண்டிப்பா நிறைய வித்தியாசம். அதுதான் சொல்றேன், மக்கள் மத்தியில் இன்னைக்கு பேசும் பொருளாக மாத்திருக்கிறாரு. மக்கள் இன்னைக்கு நம்புறாங்க. சிறுபான்மை சமூகத்தை பத்தி பேசுறாரு. இன்னைக்கு பேசுங்க, அந்த மாதிரி திமுகவை இப்ப வர சொல்லுங்க, பேசுங்க. நாங்க பண்ணணும், உலமாக்களுக்கு இதை பண்ணணும், முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்துக்கு உள் ஒதுக்கீடா நாங்க இங்க பாருங்க, ஒதுக்கீடெல்லாம் முன்னாடியே இருக்கு. உள் ஒதுக்கீடை தான் நீங்க பண்ணீங்க. எப்படியோ ரிசர்வேஷன்ல பட்டியல்ல வரப்போறது தான். அதை உள் ஒதுக்கீடா காட்டி தான் நீங்க இந்த 3.5% கொண்டு வந்திருக்கீங்க. தனி இடஒதுக்கீடெல்லாம் இல்லை, உள் ஒதுக்கீடு தான் இருக்கு. அதையும் பல போராட்டம் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். உடனே எல்லாம் சும்மாலாம் தரல. அதை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த திமுக கிட்ட தான் பல கட்சிகள் இன்னைக்கு போய் அடிமையாக கடந்துகிட்டு இருக்கு. திமுக மட்டும்தானே நீங்க கட்சி ஆரம்பிச்சிங்க. திமுக சின்னத்துல தான் போட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு எதுக்கு கட்சி பேரு? திமுக சின்னத்துல தான் நீங்க போட்டியிடணும். திமுக சின்னத்துல தான் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தானே உங்களுடைய அவை குறிப்புகள் அத்தனையுமே இருக்க போகுது.
நீங்க எதிர்த்து பேசக்கூடிய வார்த்தைகள் ஒண்ணு இருக்குமா? உங்களால பேச முடியுமா? அப்ப அடிமையாகி போய் நீங்க வாழ்றதை விட நின்று செத்துறன்றாரு அண்ணன் பழனி பாபா அவரு. அடிமையா வாழ்ந்துடாதன்னு சொல்றாரு. ஏன் வாழ்ற? அப்படி அண்ணன் நீங்க அடகு வச்சுட்டீங்களா கட்சியை கொண்டு போய்? மாற்றத்தை விரும்பி தானே வந்து நின்னா அத்தனை பேரும். திமுகவை எதிர்த்து தானே அரசியல் பண்ணீங்க. 1999 வாழ்வுரிமை மாநாடு மெரினா பீச்சில் நடத்தும் போது அத்தனை பேரும் அதற்காக தானே வந்தான். திமுகவை எதிர்க்கிறீங்கன்னு தானே வந்தான். திமுக ஏமாத்துதுன்னு தானே உங்க பின்னாடி வந்து நின்னா. இன்னைக்கு நல்லவர்கள் ஆயிட்டாங்க. மோடியும் வெளிப்படையா பேசுறாரு. இந்த நீங்க 3வது முறையா வந்தும் இந்த இஸ்லாமியர்களை கொல்றதுக்கு கொன்னு குவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. அவர் பேசக்கூடியது உங்களை ஆத்திரம் மூட்டல, அச்சம் மூட்டுது. ஏன் அச்சப்படுறீங்க? அப்ப தப்பு செய்றீங்க. அதான் பேசுறாரு. ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. ஏன் 36 நிமிஷம் பேசினாரு? ஏன் 36 மணி நேரம் பேசணுமா உங்களுக்கு? 36 நிமிஷம் பேசினதுல கிழிச்சு நாரா தொங்க விட்டுருக்காரு, நார் அடிச்சிருக்காரு, காரி தூணு துப்பி இருக்காரு. அதை ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா. தமிழக களம் என்னன்றதை அண்ணன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காரு. தமிழக மக்கள் எப்படி அண்ணன்கிட்ட இருக்கும்ன்றத பறைசாட்டிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு காசு கொடுக்காம, சாராயம் வாங்கி கொடுக்காம, சாப்பாடு போடாம, எதையும் பொருட்கள் பரிசு பொருட்கள் கொடுக்காம அத்தனை லட்சம் பேர் வந்து குமியறான். நேரத்துக்கு தானேங்க வருவோம். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்களுடைய மாநாடை பத்தி பேசுறாங்க. திமுகவோ அண்ணா திமுகவோ பாஜகவோ எந்த கட்சியோ நடத்துற மாநாடை பத்தி யார் வீட்லயா பேசுவாங்களோ? இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. 50 ஆண்டுகள் அரசியல்ல வச்சுக்கோங்க. அப்ப இங்க தேவை இருக்கு, எதிர்பார்க்கிறோம், அதை பேசுறாங்கன்னு சொல்றேன். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவல் பண்ணிக்கிட்டீங்க. 2026 யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியும். மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.